வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சனில் செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபியை குக் வித் கோமாளி டிவி ஷோவில் பவித்ரா அண்ட் கிருத்திகா பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் பவித்ரா தான் வின் பண்ணியிருந்தாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். செட்டிநாடு சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நான் இங்கே 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த சிக்கனில் 1/2 கப் அளவு தயிர், ஒரு லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 30 நிமிஷத்துக்கு ஊற விடணும். அடுத்து மசாலா பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 அன்னாசி பூ போட்டுக்கணும். அது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 8 வத்தல் போட்டு மிதமான சூடில் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே வத்தல் சேர்த்துக்கோங்க. எல்லாமே வறுபட்டதும் அதில் 1/2 கப் அளவு துருவின தேங்காயை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கணும். இதை எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கின 1 கப் சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கிய பிறகு பொடியாக நறுக்கின ஒரு தக்காளியை சேர்த்து தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் அதில் ஊற வச்ச சிக்கனை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கணும். சிக்கன்ல இருந்து தண்ணி வந்ததும் அதில் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா, அப்புறம் 1 கப் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடியை வச்சு மூடி ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக விடணும். உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும்னா மூடியை திறந்து வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். நல்லா சூப்பராக கிரேவி கிடைச்சிடும். இப்போ அருமையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.